Okay. Am I audible? Constitutional morality explain பண்ணனும் first. Second வந்து Samhita and Brahmanism. Okay. Third வந்து carbon border adjustment mechanism. Okay. Next வந்து நீங்க சொல்ற நியூஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஆனா நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியல. ஓகே. ஸோ ஒவ்வொன்றா நம்ம சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்போ நான் சொல்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல, இட் இஸ் வெல் அண்ட் குட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து நோட்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு மாதிரி எடுக்கணுங்க. எல்லாத்துக்குமே வந்து எல்லா நியூஸையும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லா நோட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலதெல்லாம் உங்களுடைய ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சில விஷயங்களை நான் ரொம்ப பெருசாக பேசுகிறேன். ஓகேங்களா? பட் சில விஷயங்களை நீங்கள் எக்ஸாம்பிளாக நோட் பண்ணணும், சில விஷயங்களை பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதணும். சிலதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஐ இட் செல்ஃப் ஹவ் கிவன் த நோட்ஸ் த்ரூ மைண்ட் மேப்ஸ். ஓகேங்களா? மைண்ட் மேப்ஸாக நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக இதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை உங்களோட நோட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் குறிப்பாக ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் உங்ககிட்ட சொன்னது தான் GS1, GS2, GS3, GS4 இது எல்லாமே இந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒரு 100 கீ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் GS1, GS2 எடுத்துக்கோங்க. GS2ல பேசிக் ஸ்ட்ரக்சர், salient features of constitution. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், இஷ்யூஸ் வித் ஃபெடரல் ஃபீச்சர், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், NGOs, SSG, அதுக்கப்புறமா வந்து பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், ஸ்பீக்கர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ரி கமிட்டி, இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 டாபிக்ஸ் வில் பி தேர் ஃபார் எவ்ரி GS1, GS2, GS3, GS4. ஸோ இதுதான் உங்களுடைய கோர் டாபிக். இந்த கோர் டாப்பிக்கில் இருந்தால் அவங்க கேள்வி கேட்பாங்க இன் எவ்ரி டைமென்ஷன்ஸ் அட்டாச்சிங் டு இட். ஓகேங்களா? சிலது தான் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் டாபிக், இன்டர் டைமென்ஷனல் டாபிக்ஸ் இருக்கும். சிலது இன்ட்ரா டைமென்ஷனல் டாபிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்ன இன்டர் டைமென்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, climate change affecting the vulnerable sections like women, children, elders, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை GS1லையும் கேட்கலாம் சொசைட்டியில், GS3லையும் கேட்கலாம் என்விரான்மெண்ட்டில். அப்போ நம்ம எப்படி சார் எழுதணும்? GS1ல கேட்டாங்க அப்படின்னா சொசைட்டியல் ஆஸ்பெக்டில் நீங்கள் எழுதி எக்ஸாம்பிள்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். GS3ல கேட்குறாங்கன்னா என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2015ல் நான் மெயின்ஸ் எழுதும்போது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த ஏர் பொல்யூஷன் higher in cities like Delhi than the coastal cities like Chennai or Mumbai? இதுதான் கேள்வி, இதுதான் கோர் கேள்வி. ஓகேங்களா? அப்போது இது என்னது, ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் GS3. பட் அவங்க எங்கே கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபி GS1ல கேட்டிருக்காங்க. அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டாலிட்டி. ஓகேங்களா? இன்டர் கான்டினென்டாலிட்டி ஆஃப் த டெல்லி, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த க்ளவுடு, அதை பற்றின விஷயங்களாக இருக்கட்டும். அப்போ கிளைமேட் ஜியாகிரஃபி பற்றி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுடைய அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரஃபி. ஸோ இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ஜியாகிரஃபிக்கல் ஆஸ்பெக்ட், ஜியாகிரஃபிக்கல் நெடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், எப்படி கேட்குறாங்கங்கிறத பொறுத்து. அப்போது இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு அந்த மெயின் கோர் டாபிக்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படும். அந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு தான் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னும் இதை பார்க்குறீங்க. எக்ஸாம்பிள்ஸ் தேவை. அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ், புது டைமென்ஷன்ஸ், நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். climate change versus federal system, climate change versus vulnerable community, climate change versus ethical aspect, international ethics or ethical environmental ethics. இப்படி ஒவ்வொரு டைமென்ஷனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறீங்க. புரியுதுங்களா? அப்போது
அந்த climate சேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே 1 2 3ன்னு ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் கோர் நோட்ஸ் ரெடி. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சம்ஹிதா அண்ட் பிராமினியம் இன் ரிக்வேதிக் பீரியட் என்னன்னு கேட்குறீங்க. சம்ஹிதா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்ஹிதம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது. ஓகேங்களா, ஸ்மிருதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதினா எழுதுறது, மனுஸ்மிருதி அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு அர்த்தம். ஸ்ருதி இல்லைனா சம்ஹிதா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வடிவில் வர்றதுன்னு அர்த்தம். இதுக்கும் பிராமணிசமுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. பிராமணிசம் அப்படிங்கிறது என்னதுன்னா இட் இஸ் 10th மண்டலால ரிக்வேதாவுடைய கடைசி பகுதியில் 10th மண்டலால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜாபதி அப்படிங்கிறவர், அவர் தான் கிரியேட்டர். ஓகேங்களா, பிரஜாபதி வந்து அவரே வந்து யாகத்தில் வந்து தன்னையே சமர்ப்பிக்கிறதாகவும் அவருடைய பல அங்கங்கள்லேருந்து பல உயிரினங்கள் தோன்றினதாகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவரோட தலையிலேருந்து பிராமணாஸ் பிறந்தாங்க, தோள்பட்டையிலேருந்து சத்ரியாஸ் பிறந்தாங்க, தொடையிலேருந்து வைசியாஸ் பிறந்தாங்க, கால் பகுதியிலேருந்து சூத்ராஸ் பிறந்தாங்க. அப்படிங்கிறது வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் தான் வருது. ஓகேங்களா, இந்த மைண்ட் செட் உடையிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பிராமணிசமை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம், பிராமணியமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். வெறும் வந்து அந்த பிராமணர் மட்டும் பிராமணிசம் கிடையாது. ஓகேங்களா, இப்போது சத்திரியர் வந்து எனக்கு கீழே வந்து வைசியா இருக்காங்க அப்படின்னு நினச்சா அதுவுமே பிராமணிசம் தான். இப்போ ஒரு சூத்ரா வந்து எனக்கு கீழே பெண்கள் இருக்காங்கன்னு நினச்சா அதுவுமே பிராமணியம் தான். ஓகேங்களா, இதுதான் மைண்ட் செட், இது ஐடியாலஜி சம்மந்தப்பட்டது. இதுக்கும் சம்ஹிதமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ். அது கொஞ்சம் விரிவாக பேசணும். நம்ம கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் வரும். ஓகேங்களா, கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி, இல்லைனா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி, இப்போ அது ஏதாவது நியூஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு படிக்க வைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் ஃபார் 55 அப்படிங்கிற ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க 55% வந்து அவங்களுடைய கார்பன் எஃபிஷியன்சியை வந்து கம்மி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, பை 2030. இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லோக்கல் இண்டஸ்ட்ரீஸை கார்பன் ஃப்ரீ இண்டஸ்ட்ரியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்களா சில ஐட்டம்ஸை. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேரிங் சம் கார்பன் ஃபுட் பிரிண்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து தயாரிக்கிறீங்க. எப்படி தயாரிக்கிறீங்க? இஃப் இட் இஸ் மேட் பை கோல் அப்படின்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் த கார்பன் வெளியேற்றி தான் அந்த எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் சம் கார்பன் ஃபுட் பிரிண்ட் இன் இட். ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிசிட்டியால் பயன்படுத்தி நீங்கள் ஒரு சிமெண்ட்டை தயாரிக்கிறீங்க, மிஷினை ஓட்டி நீங்கள் சிமெண்ட்டை தயாரிக்கிறீங்கன்னா தட் சிமெண்ட் என் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கேரிங் தட் கார்பன் ஃபுட் பிரிண்ட். அப்போது அந்த சிமெண்ட் தயாரிக்கப்பட்ட அந்த சிமெண்ட்டு கார்பன் இது யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா என்ன ஆகும்னா இட் இஸ் கேரிங் த ஃபுட் பிரிண்ட் வித்தின் த யூரோப்பியன் கம்யூனிட்டி. அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து யூரோப்பியன் யூனியன் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ஃப்ரீயாக கார்பன் ஃப்ரீயாக தயாரிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய மெக்கானிசம்ஸை அடாப்டேஷன் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. பட் இட் இன்க்ரீசஸ் த காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் இதே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட சிமெண்ட்டை இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்போது என்ன ஆகுது, லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்குமா? இப்போ தோ தே ஆர் யூஸிங் கார்பன் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், அவங்களோட ப்ரொடியூசர் கன்சியூமர்ஸுக்கு என்ன தேவை, கார்பன் ஃப்ரீயாக இருக்கா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க, எனக்கு விலை கம்மியாக இருக்கா இல்லையான்னு தானே பார்ப்பாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட இம்போர்ட்டும் ஏறிடும், இவங்களுடைய டொமஸ்டிக் இதுவும் அடி வாங்கிடும். அதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருந்துச்சுன்னா அதை அந்த விலையை இந்த லோக்கல் இதுவோட அட்ஜஸ்ட் பண்ணுறதன் பொருட்டு ஒரு டேக்ஸ் போடுறாங்க. இதுதான் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்.
ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக விவரமாக இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த இது வரும் பொழுது இதில் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போது நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னா இட் இஸ் மொராலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நன்னெறி அப்படின்னு அர்த்தம். மாரல் பிரின்சிபிள்ஸோடு வாழ்கிறோம், நன்னெறியோடு வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எத்திக்ஸ்னால் நெறிமுறை, மொராலிட்டினா நன்னெறி. ஓகேங்களா. இல்லைனா ஒழுக்கம்னு சொல்லலாம். ஒழுக்கம் தமிழில் ஒழுக்கம் அப்படின்னு வரும். அப்போது கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸை, சில ஒழுக்க நெறிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அவர் forefathers have inducted the morality in the constitution. என்னென்ன மாதிரியான வேல்யூஸ் சிஸ்டம் நம்ம வளர்த்துருக்கோம். ஈக்குவாலிட்டிங்கிறது ஒரு மொராலிட்டி, அதாவது வந்து லிபர்ட்டிங்கிறது ஒரு மொராலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஃபெட்டர்னிட்டிங்கிறது ஒரு மொராலிட்டி. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு மொராலிட்டி. ஓகே. இந்த மாதிரி வந்து நிறைய மொராலிட்டிஸ் இருக்குது. டெமோக்ரஸிங்கிறது ஒரு மொராலிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸோடு வாழணும், அதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷன் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நெறிமுறைகள்ன்றோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. யூஸ்வலி ஃபார் ஐஏஎஸ் எக்ஸாம் ஒன்லி 6 months கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் எனஃபான்னு கேட்குறீங்க. ஐஏஎஸ் எக்ஸாமில் 6 months, 1 year, 1.5 years, 2 years இப்படிலாம் வந்து உங்களால் கேட்டு போடவே முடியாது. ஓகேங்களா. 2 yearsக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ அதனால் அப்போ நான் 2 years 3 years படிக்க முடியுமானா படிக்க முடியாது. அப்போ நம்ம ரேஷ்னலாக என்ன பண்ண முடியுமோ அதை செய்ய போகிறோம், அவ்வளோதான். அப்போ அதுக்கு முன்னாடி வர கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரியலனா விட்டுருங்க. அந்த ஒரு கொஸ்டினுக்காக 2 கொஸ்டினுக்காக யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் மோர் நம்பர் ஆஃப் மந்த்ஸ். அப்போ எவ்வளவு சார் படிக்கணும் அப்படின்னா ஐடியலி அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் ஃபார் 12 months. அட் மோஸ்ட் யூ கேன் ரீட் ஃபார் 15 months. ஓகேங்களா. இதுதான் வந்து நாம். ஓகே. அதே மாதிரி எவ்வளோ நாங்கள் படிக்கணும்? வெறும் கரண்ட் அஃபேர்ஸில் வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள், அது போதுமானா தாராளமாக போதும். அப்படி ஆனால் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது அப்படின்னா, பிகாஸ் திஸ் எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் செக்யூரிட்டி. ஓகேங்களா. அந்த ஒரு மென்டல் என்ன சொல்கிறது, மென்டல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக படிச்சிருக்கேன், அதிகமாக ரிவைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது உங்களால் வந்து ஒரு நல்ல கால்குலேட்டிவ் கெஸ்ஸை வந்து அங்கே போட முடியும். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் சப்ளிமெண்ட் இட் வித் சம் ஸ்டாண்டர்ட் மேகசின்ஸ். ஓகேங்களா. எவ்வளவோ இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூட் நேம்ஸை நான் வந்து சொல்ல விரும்பலை. ஓகேங்களா. எவ்வளவோ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, டெல்லி இன்ஸ்டியூட்ஸ், சென்னை இன்ஸ்டியூட்ஸ்னு எல்லா இன்ஸ்டியூட்ஸும் இருக்குது, பெங்களூரு, ஹைதராபாத்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட், ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூட் மேகசின் போதும். ஓகேங்களா. அது ஆனால் கொஞ்சம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு மேகசினாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்குன்னு பேரே தெரியாத இன்ஸ்டியூட்டில் மேகசினாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை சப்ளிமெண்ட்டாக வச்சு, அதாவது நியூஸ் பேப்பரை மெயினாக வச்சு மேகசின்ஸை சப்ளிமெண்ட்டாக வைக்கலாம். ஓகே. பட் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கான்ட் ரிவைஸ், அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக். பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன். ஓகே. இல்லைனா இன்னொரு ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்குங்க. அது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம சீரீஸோடு சேர்த்து நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க 2025 வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு 2 months என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பைலேஷன்ஸ் மாதிரி 1 year கம்பைலேஷன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதையும் உங்களுடைய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸையும் சேர்த்து படிங்க. இதில் விட்டது ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தால் அதில் கவர் ஆகிடும், அது போதுமானது. அதுக்கு மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக் போர்ஷனில் தயவு செஞ்சு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ், ஸ்டாட்டிக் போர்ஷன், அவ்வளோதான். ஓகே. திஸ் இஸ் ஷுட் பி யுவர் ஸ்ட்ராட்டஜி. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் non-முதல்வன் இஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் த மெயின்ஸ். ஓகேங்களா. இப்போ ஏன்னா மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, அவங்க போனதுக்கப்புறமா தான் வந்து அங்கே நடத்துவாங்க. ஓகே. ஒய் டெவலப்டு கண்ட்ரீஸ் பையிங் கார்பன் ஃப்ரம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்? ஒய் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டிட் நாட் யூட்டிலைஸ் கார்பன் டு டெவலப் தேர் ஓன் கண்ட்ரீஸ்? அதுதான் அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நான் இப்போ சொல்கிறேன்.
ஓகேங்களா. கார்பன்னா கோல் வந்து அவங்க கோலை வாங்க போகிறது இல்லை டெவலப்டு கண்ட்ரீஸு. டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் குறிப்பாக யூரோப்பியன் யூனியன் கோலை வாங்க போகிறது இல்லை. ஆனால் அந்த கோலை எரித்து பயன்படுத்தப்பட்ட அந்த எலக்ட்ரிசிட்டியில் உருவாக்கப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ கார்பன் இஸ் எம்பெடட் இன் தட் ப்ராடக்ட் ஆல்சோ இல்லை. ஓகேங்களா. அதனால் அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் இங்கே கார்பன் ப்ராடக்ட் டேக்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, இதை வந்து டிஃப்ரென்ஸை வந்து சொல்லணுமா? சரி, ஓகே. Why we call fundamental rights is a political democracy. DPSP is a socio-economic democracy. நியூஸ் நோட்ஸ் எடுக்கிறத பற்றி சொல்லுங்கன்னா ரொம்ப நாளாக இதுதான் டவுட். நியூஸ் நோட்ஸ் தான் இப்போ சொன்னேன், ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ டிஎன்டி போகலாம், ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க, கேள்வி கேட்டே இருக்கீங்க. நம்ம அடுத்து எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸியை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக டைம் இருந்தால் சொல்கிறேன், அப்படி இல்லைனா அடுத்த டிஎன்டியில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகே, இன்னும் டிஎன்டிக்கே போகல, அதுக்குள்ளே வந்து 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஓகே, சூப்பர், ரைட், இருக்கட்டும். பட் இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, பட் தேர் இஸ் அ டைம் லிமிட். ஓகே, அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கான டிஎன்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூலை 18th டிஎன்டி. ஓகே, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சூஸிங் த ரைட் ட்ராக் டு கட் த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போது போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எதில் வரும், இது எந்த சிலபஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் GS 3 அக்ரிகல்ச்சரில் வரும். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர்லேயும் இதை சொல்லலாம். அப்புறமா வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அதுலேயுமே நம்ம சொல்லலாம், அதுவுமே GS 3 தான் வருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இதை பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா GS 3. அப்போது கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸையும் டிரான்ஸ்போர்ட்டையும் வச்சு கேட்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இங்கே நிறைய இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான நிறைய சூப்பரான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் of agriculture products, agri products, second largest producer in the world. ஓகேங்களா, but the share of India's agriculture export இருக்கு பார்த்தீங்களா, agri export, it is only 2.4%, which is 10th in the world, 10th. ஓகேங்களா, இப்போ இந்த விஷயத்துக்கும் there is a mismatch இல்லை. why there is a mismatch அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. there are more reasons. என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா because of the low productivity, அப்புறமா வந்து there is low standards in the Indian products, இந்தியன் ப்ராடக்டோடைய low standards. ஓகேங்களா, அதுக்கப்புறம் there is a substantial loss due to inefficient supply chain management. இந்த supply chain management பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் பேசுது. ஓகேங்களா, அப்போ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயின் management, this contains farm to plate. ஓகேங்களா, farm to consumerனு வச்சுக்கோங்க. farm to consumer, இப்போ ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் தயாராகுதுன்னா அது வந்து நம்ம கிட்ட வரணும். அதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
we should need storage facility. We need storage facility. We should have storage facility. அதுக்கப்புறமா வந்து transport facility. Transport facility. அதுக்கப்புறமா வந்து we should also need some marketing facility. Marketing facility. இந்த மூணு தான் வந்து important for supply chain. ஓகேங்களா? அப்போ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் டிவைசஸ், கோல்டு ஸ்டோரேஜ் சைலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சைலோஸ். ஓகேங்களா? அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எண்ட் டு எண்ட் டிரான்ஸ்போர்ட்டை வி ஹாவ் டு என்ஷூர். எண்ட் டு எண்ட் டிரான்ஸ்போர்ட். லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி, அக்ரி லாஜிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டிங். அப்போ இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். இதில் நம்ம என்ன இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம்னா, டு அவாய்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் we have to invest in the transportation. அது ஏன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா according to Ministry of Food Processing, there is a total harvest, post harvest loss of 1,52,000 crores rupees. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் வந்து எவ்வளோ ஈக்குவலண்ட்டான ருப்பீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,52,000 crores வந்து நமக்கு ஒவ்வொரு வருஷமும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸால் வேஸ்ட் ஆகுதான். இட் இஸ் அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங். இதெல்லாம் உங்களுடைய டேட்டாவாக நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் எழுதும்போது இட் வில் ஆட் மோர் வெயிட்டேஜ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அதுவும் அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது எதுலலாம் எந்தெந்த செக்மெண்ட்லலாம் அதிகமான வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அனிமல் ப்ராடக்ட். அதுதான் ஃபஸ்ட்டு. அனிமல் ப்ராடக்ட்னா என்னது? எக்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, ஓகேங்களா, மீட். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகுது. ஓகேங்களா? ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன் ஃப்ரூட்ஸ் இட் இஸ் அபவுட் 19%. இன் வெஜிடபிள்ஸ் இட் இஸ் அபவுட் 18% லாஸ் வி ஆர் இன்கரிங். ஓகேங்களா? அப்போது இதை எப்படி நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை இன்வெஸ்டிங் இன் த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அண்ட் பை யூஸிங் த எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆல்சோ. ஏன்னா அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இந்தியா இஸ் ஹேவிங் 86% ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ். ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகம் இந்தியாவில். ஏன் அப்படின்னா அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ்னால் யார்? 0, அதாவது வந்து ஒரு 2 ஏக்கர்ஸுக்கு உள்ளே வச்சுருக்கிறவங்க. அப்புறமா வந்து மீடியம் ஃபார்மர்ஸ்னால் யார்? 4 ஏக்கர்ஸுக்கு உள்ளே வச்சுருக்கிறவங்க தான் மீடியம் ஃபார்மர்ஸ். இவங்க தான் கிட்டத்தட்ட 86% இருக்காங்க. அப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஸ்கேலை அவங்க ஆல்ரெடி வந்து எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு தனியாக பார்கெனிங் பவர் இருக்காது. ஓகே, இது இல்லாமல் இப்போ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் வேறு ஆகுது அப்படின்னா அவங்களால எப்படி வந்து அந்த லாபத்தை வந்து ஈட்ட முடியும்? ப்ரொடக்டிவிட்டியை எப்படி ஈட்ட முடியும்? இந்த லாஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வாலிடைலிட்டிக்கு கொண்டு போய் நிற்குது. ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டியும் கிடையாது, அதுக்கப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் வேறு, ப்ரைஸும் அவங்களுக்கு கம்மி. ஓகேங்களா? இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச லாபத்தில் மிடில் மேனுக்கு இவங்க விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகேங்களா? இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் பை யூஸிங் த எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரயில்வேஸ், யூஸிங் ரயில்வேஸ். ஏன்னா they are also giving some important data with respect to the railways. First of all, railways உடைய வருமானம் 75% is coming from the freight. goods trainல இருந்து தான் வருமானமே, இந்தியன் ரயில்வேஸ்க்கு வருமானமே வருது. பேசஞ்சர் ட்ரெயின்லேருந்து வர்றதே இல்லை. ஏன்னா ரொம்ப சப்சிடைஸ்டு அமௌண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டுலேருந்து சென்னை வரைக்கும் எக்மோருக்கு போகணும், இல்லைனா பீச்சுக்கு போகணுன்னாலே காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா யூனிட் ட்ரெயினில் 15 ரூபா தான். ஓகேங்களா? செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு 54 கிலோமீட்டர் வந்து ஓடுது அந்த ட்ரெயின். ஓகேங்களா? அதுக்கு வெறும் 5 ரூபா தான் வாங்குறாங்க. ஓகேங்களா? அப்போது எப்படி வந்து அந்த வருமானம் கட்டுப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தே ஆர் கிராஸ் சப்சிடைசிங். ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து அதிகமாக போடுவாங்க ட்ரெயினில். அப்போ அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்சிடைஸ் பண்ணிடுவாங்க இந்த அமௌண்ட்டை.
ஓகேங்களா. ஸோ 75% இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஃப்ரைட் சார்ஜஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது வந்து ரொம்ப ஈஸியாக பெரிஷபிள் ஆகாத ஓகேங்களா நான் பெரிஷபிள் ஐட்டமான கிரெயின்ஸை ஃபுட் கிரெயின்ஸை வந்து கிட்டத்தட்ட 90% we are transporting with the use of railways. FCI தான் இது காரணம். FCI தான் யூஸ் பண்ணுவாங்க, ரயில்வேஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் பெரிஷபிள் ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் மாதிரியான இதுவை we are transporting 97% of the fruits and vegetables are transporting through roads. இப்போ புரியுதா ஏன் வந்து இதெல்லாம் வந்து சீக்கிரமாக பெரிஷபிள் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can efficiently use the railways because railways has more penetration நிறைய இருக்கும். it has connectivity with respect to urban and rural areas. ஸோ ஈஸியாக அவங்களால வந்து ரயில்வேஸில் போக முடியும். அண்ட் ரயில்வேஸ் ஹஸ் ஆல்சோ லான்ச்டு நம்பர் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸையும் பண்ணியிருக்காங்க ரயில்வேஸ். என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக்கு ஓகேங்களா. ட்ரக்குன்னு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ட்ரக் ஆன் ட்ரெயின் சர்வீசஸ் ஓகேங்களா. இந்த இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக் ஆன் ட்ரெயின் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ட்ரக்ஸை வந்து ஏற்றிக்கிட்டே போயிடும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸு. அதுக்கப்புறம் கோவிட் டைமில் என்ன ஆச்சுன்னா ஸ்பெஷல் பார்சல் ட்ரெயின்ஸ்லாம் விட்டாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து கிசான் ரயில் இட் இஸ் ஆல்சோ அ சக்ஸஸ்ஃபுல் மிஷன் ஓகேங்களா. கிசான் ரயில் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டு ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்டை வந்து கிசான் அந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸோடைய ப்ரொடியூஸை ஏற்றிட்டு போயிட்டு அந்த கன்சியூமர்ஸ் கிட்ட அனுப்புறது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப் க்ரோவர்ஸ் என்ன பண்ணாங்க நாசிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ் இன்க்ரீஸ்டு தேர் ப்ராஃபிட்ஸ் டியூ டு த கிசான் ரயில் லான்ச். இட் இஸ் அ பிக்கஸ்ட் சக்ஸஸ் இன் மகாராஷ்டிரா ஏரியாஸ் அண்ட் ஆல் ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் இல்லை, தேர் ஆர் சம் சேலஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரயில்வேஸ் ஆல்சோ. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ். நிறைய இடத்துல வந்து நின்று போகுது. ஸோ அதனால் என்ன ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் பெரிஷபிள் ஆகிடும். சாதாரணமான கூட்ஸ் வண்டியில் போச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம் we have to upgrade the goods train ஓகேங்களா. டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு கூட்ஸ் ட்ரெயின் ஷுட் பி இன்ட்ரடியூஸ்ட். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபிஷியன்சி லோடிங் அண்ட் அன்லோடிங் எஃபிஷியன்சியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சீக்கிரமாக லோட் பண்ணுறது அன்லோட் பண்ணுறது, மெக்கானிக்கல் யூசேஜ் ஆஃப் மிஷின்ஸ் அதை வச்சு நம்ம பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டாஃப்ஸை வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறது ஓகேங்களா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரோடை தவிர்த்துட்டு ரயில்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது. இது அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸுக்கு மட்டும் கம்மி பண்ணாது, என்விரான்மெண்டல் இம்பேக்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணும். ஏன்னா ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாகிடுச்சு. கார்பன் வெளியிடுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா இன்டென்சிட்டி, அது வந்து ரயில்வேஸில் கம்மி கம்பேரிங் டு த ரோடு ஓகேங்களா. ஏன்னா ரோட்டில் பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் இருக்கும், நின்று போகும். ஆனால் ரயில்வேஸ் ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு சீரான இடைவெளியில் கரெக்டாக போகும் ஓகேங்களா. அதனால் அந்த எஃபிஷியன்சி கார்பன் அந்த இன்டென்சிட்டி வந்து ரயில்வேஸுக்கு கம்மி when compared to ரோடு. இதை நம்ம சொல்லலை, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி we can also enhance the partnership operational capacity-யை ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா this is how we can reduce the post harvest losses ஓகேங்களா. ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ்னு கேட்டிருக்கீங்க சார். நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் ஓகே. நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்னா நியூக்ளியர் வெப்பன் வந்து எங்கேயும் பரவக்கூடாது அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஏக்கரில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 100 கேஜி ரைஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சாதாரணமாக இப்போ வந்து பயிர் வைக்கிறோம், ஒரு ஏக்கரில் எனக்கு 100 கேஜி ரைஸ் வருது. இதே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன், ஃபெர்டிலைசர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன்,
கரெக்டாக வந்து பயிருக்கு அந்த இதுக்கு வந்து தண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா, எந்த ஒரு பூச்சியும் அடிக்க விடாமல் வந்து ஃபர்டிலைசர்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே கிவன் 1 acre ஆஃப் லேண்ட் ஐ எம் ரீப்பிங் 200 kg ஆஃப் ரைஸ். அப்போ 2 மடங்கு எனக்கு அதிகமாக வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மகசூல் வந்து வருது, ஓகேங்களா, ஹார்வெஸ்ட் வந்து எனக்கு அதிகமாக வருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடக்டிவிட்டி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டி. இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டி ஆஸ் டிவல்யூஷன் ஆஃப் க்ரைட்டீரியா, ஓகேங்களா. இது கொஞ்சம் நம்ம இது இந்த 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 டிஎன்டியை பார்த்ததுக்கப்புறம் இதை போய்ட்டு ஒரு வாட்டி படிங்க. இதில் ஏன் நான் ஹைலைட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஓகேங்களா. இதுவும் ஒரு கதை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வி கேன் ஹைலைட் பண்ணணும்னா எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியிருக்கணும், அதனால் நான் விட்டுட்டேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் டிசைடிங் த devolution of funds to states, ஓகேங்களா. அப்போ devolution of fund to states வந்து அவங்க பண்ணும்போது they are ensuring that low performing states or developing states getting more tax devolution than the developed states, ஓகேங்களா. இது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is because they are ensuring equity அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈக்விட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப இப்போ ஏழைக்கு தானே வந்து அதிகமாக கொடுக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி வந்து ஏழையாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு நம்ம அதிகமாக நம்மளுடைய டாக்ஸஸை அதிகமாக கொடுக்கணும், ஸோ தட் தே கேன் இம்ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் என்ஷூரிங் இன்ட்ராஜென்ரேஷனல் ஈக்விட்டி. ஓகேங்களா. அதாவது வந்து இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே ஏ, பி, சி, டி இவங்க இருக்கிற எல்லா காலகட்டத்தில் வாழ்கிற பீப்புளுமே வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய சர்வீசஸ் வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஏ ஸ்டேட்ஸுக்கு கிடைக்கிற சர்வீஸ் பி ஸ்டேட்ஸுக்கும் சி ஸ்டேட்ஸுக்கும் டி ஸ்டேட்ஸுக்கும் கிடைக்கணும். அவங்க வந்து பின்தங்கிடக்கூடாது. அதே சமமாக வாழக்கூடிய மக்களுக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் சர்வீசஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிறத devolution of fund மூலமா ensure பண்றாங்க. This is called as intragenerational equity, ஓகேங்களா. But the authors are talking about intergenerational equity. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ensuring same opportunity and avenues for every generation. Na the present generation and the future generation of the same states. அந்த ஸ்டேட்ல வசிக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் மக்களுக்கும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் மக்களுக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ நம்மளுடைய சந்ததியினரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் என்ஷூரிங் இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டி. இதில் வந்து இப்போ இந்த மாதிரி டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் வரும்போது ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா. இப்போது ஜென்ரலாக கவர்மெண்ட் how they will spend, கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் வந்து எப்படி வந்து பண்ண முடியும், how they can get the revenue அப்படின்னு பார்த்தீங்கன்னா through 2 types. ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடராக சொல்கிறேன், டேக்ஸ் மூலமாக அவங்களால வந்து அந்த ரெவென்யூ வரும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி இல்லை டேக்ஸ் மூலமாக வர முடியல அப்படின்னா அவங்க என்ன தான் பண்ணணும், அவங்க they have to borrow
ஓகேங்களா. இது ரெண்டு விஷயம் மூலமாக தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ரெவென்யூன்றது கிடைக்கும். இப்போது அவங்க பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு த டேக்ஸ் விச் தே ஹவ் கலெக்டட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, இட் மீன்ஸ் வாட், த சேம் ஜென்ரேஷன் people paying for what they are receiving. Receivingனா என்னது, the services, goods and services, ஓகேங்களா, ஃப்ரம் த கவர்மெண்ட். ரோடு போடுறதா இருக்கட்டும், எஜுகேஷன் சென்டர் உருவாக்குறதா இருக்கட்டும், ஹெல்த் சென்டர் உருவாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணுதில்ல. அதெல்லாம் எப்படி பண்ணுது, அவங்க கொடுக்குற டேக்ஸ் மூலமாகவே அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு டேக்ஸ்னு அர்த்தம். இப்போ டேக்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவங்க என்ன தான் பண்ணணும், பாரோ தான் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, இந்த கடன் இந்த சுமையை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஷிஃப்டிங் இட். ஓகேங்களா, ஷிஃப்டிங் திஸ் டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். ஓகே, ஆனால் இதுவுமே வந்து ஒரு சில தியரி படி வந்து கரெக்டுங்கிறாங்க. அதாவது வந்து இதையும் இந்த மாதிரியும் பண்ணலான்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியாக இருக்கீங்க, ஒரு கண்ட்ரி இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நிறைய வாங்காமல் கடன் வாங்கி செலவு பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கடன் வாங்கி செலவு பண்ணும்போது டேக்ஸ் வந்து கட்டாமையே இருப்பாங்களா சிட்டிசன்ஸு. அப்போ அந்த டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேவிங்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஹோல்டு வந்து அதை சேவிங்ஸாக வந்து பேங்க்கில் போடுவாங்க. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, அதை கேபிட்டல் ஆக்கி நிறைய பேருக்கு கடன் கொடுப்பாங்க. இது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது டேக்ஸ் வந்து அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த டிமாண்ட், அந்த அக்ரிகேட் டிமாண்டை வந்து அப்படியே கரெக்டாகவே வச்சுருக்கும். இந்த பிரின்சிபலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டியன் பிரின்சிபல் இல்லை ரிகார்டியன் தியரி. ஓகேங்களா. ஆனால் இந்த தியரி என்ன அசியூம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் டேக்ஸ் வந்து கம்மியாக கொடுக்குதுன்னு அசியூம் பண்ணுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ஸில் டெவலப்டு ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் டேக்ஸும் அதிகமாக கொடுக்குறாங்க, அதே மாதிரி அந்த ஸ்டேட்ஸு பாரோயிங்கும் அதிகமாக வாங்குது. இங்கே தான் இப்போ பிரச்சனையே வருது. பிகாஸ் யூனியன் கவர்மெண்ட் இஸ் நாட் டிவாலுவேட்டிங் த அமௌண்ட், டேக்ஸ் அமௌண்ட் விச் we are giving to them. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை டிவாலுவேஷன் பண்ணாதனால வர பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரோயிங் நம்ம அதிகமாக வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க, தியரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது பார்த்தீங்களா. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டெவலப்டு ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுடைய ஓன் டேக்ஸ்லேருந்தே வந்து கிட்டத்தட்ட 57% வந்து செலவு பண்ணுறாங்களாம். டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் லைக் உத்தரப்பிரதேஷ் அவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்மியான இதுதான் 13.3% தான் வந்து அவங்க வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுடைய சொந்த டேக்ஸ்லேருந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போது அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த எக்ஸ்பெண்டிச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஓகே, அந்த ரெவென்யூ டெஃபிசிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெவென்யூ டெஃபிசிட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் யூனியன் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுக்கு வந்து 27% தான் கிடைக்குது. 27% தான் கிடைக்குது. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 56% கிடைக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபோர்ஸ்டு டு பாரோ மோர். அதனால் என்ன தான் இவங்களுடைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை இவங்களுடைய சொந்த பணத்திலிருந்து செலவு பண்ணி அவங்களுடைய டெஃபிசிட்டை கம்மி பண்ணாலுமே இவங்க தே ஆர் ஃபோர்ஸ்டு டு பாரோ மோர். ஓகேங்களா. இங்கே தான் அந்த முரணே வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபினான்ஸ் கமிஷன் கையில் தான் இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணணும், while doing their devaluation strategies இந்த ஆஸ்பெக்டையும் வந்து மனசில் வச்சுக்கணும்.
அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் இதில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மகாராஷ்டிரா பப்ளிக் சேஃப்டி பில். ஓகேங்களா? மகாராஷ்டிரா பப்ளிக் சேஃப்டி பில்லு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி பில் அப்படின்ற மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டு கர்ப் த மெனன்ஸ் ஆஃப் நக்சலிசம் இன் அர்பன் ஏரியாஸ். இதை ப்ராடராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது என்ன சார் திடீர்னு, அதாவது வந்து ஏன் குறிப்பாக அர்பன் நக்சல்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, நக்சலிசம் அப்படிங்கிற அந்த இதுவே எங்கே வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1967 டெவலப்மெண்ட் அதிகமாக இல்லாத ஏரியாவில், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நடக்காத ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நக்சல்பாரிங்கிற வில்லேஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸும் அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மக்கள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. இருக்கிற அந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து வந்து கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக வந்து ஆர்ம்ஸை வந்து தூக்குறாங்க. யாரோடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலஜி இதுதான் வந்து மாவோயிஸ்ட் ஐடியாலஜி. மாவோ என்ன பண்ணாருன்னா அந்த நாட்டுடைய அந்த இதுவை தூக்கி போடுறதுக்காக இவர் வந்து ஆர்ம்ஸை கையில் எடுத்தார். அதனால தான் இது மாவோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆனதுனால தான் அதுக்கு பேர், நக்சல்பாரி வில்லேஜில் ஃபார்ம் ஆனது தான், அதனால தான் அதுக்கு பேர் வந்து நக்சலிசம் அப்படின்னு பேர் வருது. அப்போ எங்கே நக்சலிசம் வந்து பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இல்லையோ, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நடக்கலையோ, இண்டஸ்ட்ரி வளரலையோ, இங்கெல்லாம் தான் வந்து நக்சலிசமே வளரும். ஆனால் ஆஃப்டர் 2000, ஆஃப்டர் த போஸ்ட் மாடர்ன் எரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் கேபிட்டலிசமால் என்ன ஆகுது, சோஷியல் இன்இக்வாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அர்பன்லேயும் இந்த அர்பன் நக்சலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து வளருது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அர்பனில் இருக்கிறவங்க அந்த இதுக்கு ஏற்று வைலண்ட்டாக வந்து வெப்பன்லாம் ஏந்தி சண்டெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் டு த நக்சலிசம். இந்த ஐடியாவை பரப்புறதுக்கு உதவி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபண்டிங்க்கு உதவி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுவாங்க, ப்ரொபகண்டா பண்ணுவாங்க, மக்களுக்கு எதிராக வந்து ப்ரொபகண்டாஸ். ஓகேங்களா? அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை வேணும்னே வந்து தடுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க பேர் தான் வந்து அர்பன் நக்சல்ஸ். தே வில் கிவ் ஐடியாலஜிக்கல் அண்ட் ஃபண்டிங் சப்போர்ட் டு த நக்சல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து கர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் அ காக்னசபிள் அண்ட் நான் பெயிலபிள் ஆக்ட். ஓகேங்களா? இந்த அஃபென்ஸில் வந்து யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு காக்னசபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாரண்ட்டே இல்லாமல் அவங்கள கைது பண்ணலான்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் வந்து காக்னசபிள் அஃபென்ஸ். வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணக்கூடியது, அதாவது வந்து மர்டர் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ரொம்ப இரனியஸ் கிரைம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஃபென்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்னசபிள். நான் பெயிலபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோடைய பர்மிஷன் இல்லாமல் இவங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகே, இந்த நக்சலிசம் இஸ் நாட் லிமிட்டட் டு ரூரல் ஏரியாஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த அதான் நான் சொன்னது தான். ஓகேங்களா? இந்த பேராகிராஃபில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் சேஃப் ஹெவன்ஸ், லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ், ரெஃப்யூஜிஸ் அதெல்லாம் கொடுக்குறவங்க, நக்சல்ஸுக்கு ஸ்டேட்டாக கொடுக்குறது அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போது ஆல்ரெடி வந்து தேர் ஆர் சம் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கர்பிங் த நக்சலிசம் ஆல்சோ. என்னென்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா சேஃப்டி ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் அன்லாஃபுல்னு அறிவிக்கிறதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. அந்த கமிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 board persons who have been qualified to be appointed as judges of the high court. அவங்களுடைய முன்னிலையில் இந்த அன்லாஃபுல் அந்த ஆர்கனைசேஷனை அன்லாஃபுல்னு அறிவிப்பாங்க. இதே UAPAல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபியூனல்ஸ் led by high court judges itself will declare the organization as unlawful. ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த இது பாயும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து அந்த அந்த அன்லாஃபுல் ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஸாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன்ஸுக்கு வந்து ஃபண்டிங் வந்து திரட்டுறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்களோ,
யார் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்களோ இவங்க எல்லாருக்குமே வந்து 2லேருந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை, அதுக்கப்புறமா வந்து 2 to 5 lakhs வந்து அபராதமும் விதிக்கிற மாதிரி இந்த ஆக்டை வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எதிர்கட்சிக்காரங்கள்லாம் வந்து ட்ரெக்கோனியன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 10 Indian dogs in Paris to guard Olympics. ஓகே. இந்த கண்டிஞ்சன்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இந்தியன் கண்டிஞ்சன்ஸ் இட் K9 கண்டிஞ்சன்ட். ஓகேங்களா. இது வந்து இப்போ கேரளாவில் இது பாரிஸில் போட்டிருக்காங்க. இது வந்து 10 dogs + 17 handlers வந்து இப்போ பாரிஸுக்கு போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு ஹேண்டில் ஆன்டி எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. எக்ஸ்ப்ளோசிவ்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளும் போயிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் இதுக்கு வந்து நம்மளுடைய அந்த பார்ட்னர்ஷிப்பை கோஆப்ரேஷனை கொடுக்குறது. ஓகேங்களா. யாரோடைய இதில் ரெக்வஸ்டின் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மிஷன் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க. ஏன்னா G20 சப்மிட் நடந்தப்போ வந்து இந்த டாக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ இந்த டாக்ஸுக்கு அப்போ அந்த பேர் வருது. ஸோ அதனால் வந்து இந்த டாக்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதனால் நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have also extended our support. ஸோ this is an example of Indo-French security cooperation. ஓகேங்களா. இதை நீங்கள் எக்ஸாம்பிளாக போடணும். ஓகேங்களா. பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் GS2ல் பைலேட்ரல் ரிலேஷன்ஸு கீழே இண்டோ ஃப்ரெஞ்ச் அதுக்கு கீழே இதை எக்ஸாம்பிளாக எங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான், இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து குளோபல் செக்யூரிட்டி எஃபெக்ட்டும் வந்து இருக்குது. குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்களுடைய செக்யூரிட்டி பர்சனல்ஸையுமே வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. செகண்ட் வந்து ஃபியூச்சர் கோஆப்ரேஷன் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து தே ஆர் ஆல்சோ வில்லிங் டு சப்போர்ட் இந்தியாஸ் பிட் டு ஹோஸ்ட் த ஒலிம்பிக்ஸ் இன் 2036ல நம்ம வந்து ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்டிருக்கோம். பிட்டிங்கையும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பாரிஸ் வில் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து த செரமனி ஓப்பனிங் செரமனி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 26 நடக்க போகுது. ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேடியமில் ஓப்பனிங் செரமனி இது ஸ்டார்ட் பண்ணாமல் ஓப்பன் கிரவுண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து செனைன் ரிவர் இதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இன்னும் வந்து நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செனைன் ரிவர் வந்து ஏர் பொல்யூஷனால் பாதிக்கப்பட்டதுன்னு நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரிவர் இதோடைய ஆரிஜின் எங்கே, அதுக்கப்புறம் இது எந்த கடலில் கலக்குது, இதோடைய ட்ரிபியூட்ரிஸ் என்ன, இது வெறும் ஃப்ரெஞ்சில் மட்டும்தான் இருக்கா இல்லைனா வந்து வேறு கண்ட்ரீஸ்லேயும் இது பாயுதா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. UPSCயில் இப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சம்மிட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சம்மிட்டும் நடக்க போகுது. ஏன்னா வந்து நிறைய ஹெட்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டும் அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டும் வந்து இந்த சம்மிட்டை வந்து ப்ரிசைட் பண்ண போகிறாங்க ஆன் த கான்ட்ரிபியூஷன் ஸ்போர்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ அதோட ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் என்னென்ன, எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், ஈக்குவாலிட்டி, இன்க்ளூஷன், ஃபினான்சிங், சஸ்டைனபிலிட்டி, இதெல்லாம் வச்சு அவங்க வந்து இந்த கான்ஃபரன்ஸில் பேச போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் கெனாட் டிங்கர் வித் த ஷெட்யூல்டு கேஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஷெட்யூல் கேஸ்ட் லிஸ்ட்டை வந்து தயாரிக்கிறது இல்லைனா மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி டு டிசைட் ஹூ பிலாங்ஸ் டு ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்றது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 341. ஓகேங்களா. அந்த 341 படி இவங்க தான் வந்து பிரசிடென்ட் தான் வந்து தீர்மானிக்கணும். ஏதாவது அதில் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் ஷுட் பாஸ் த லா. ஓகேங்களா. பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் வந்து அதில் கையெழுத்து போடுவார். ஓகேங்களா. இது ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு. ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு அதேமாதிரி 342. ஓகேங்களா. அப்போது ஸ்டேட் வந்து இதில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, இவங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஷெட்யூல் கிளாஸில் உள்ளேயும் சேர்க்க முடியாது, வெளியேயும் ஒரு ஷெட்யூல் கேஸ்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா. அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர். ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் வில் பி யூஸ்ஃபுல் ஒன்லி. ஓகே, கரெக்டு தான். டெவலப்டு ஸ்டேட் யார்கிட்ட சார் பாரோ பண்ணுவாங்க? டெவலப்டு ஸ்டேட்டுங்கிறது
யார்கிட்ட பாரோ பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம யார்கிட்ட பாரோ பண்ணுறோம்? தமிழ்நாடு இஸ் அ டெவலப்டு ஸ்டேட். நம்ம யார்கிட்ட பாரோ பண்ணுறோம்? தமிழ்நாடு இஸ் பாரோயிங் ஃப்ரம் இட்ஸ் சிட்டிசன், இட்ஸ் பீப்புள், தமிழ் பீப்புள் கிட்டேருந்து பாரோ பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து வேறு யாருக்கு நம்மளுடைய பாண்டு, தமிழ்நாடு பாண்டு, டெவலப்மெண்டல் பாண்ட்ஸ் வந்து கொடுத்து வேறு இது கடன் வாங்குவோம். ஓகேங்களா? State SDG, yes, it will be useful only. State SDG உடைய கோல்ஸை பர்ஃபார்மன்ஸை வச்சு devaluation பண்ணாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். It will be a nice incentive also. ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் கம்மியான வெயிட்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? சில வெயிட்டேஜ் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா, பாப்புலேஷன், இந்த மாதிரியான வெயிட்டேஜுக்கு தான் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. நம்மளுடைய அந்த ஃபிஸ்கல் டேக்ஸ் கலெக்ஷனு, ஃபிஸ்கல் அந்த ஃபிஸ்கல் கம்மியாக வந்து இது பண்ணுறது, கம்மியாக செலவு பண்ணுறது, எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து கம்மியான வெயிட்டேஜ் தான் கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வச்சு கொடுக்குறது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு கொடுக்குறது, இதுக்கெல்லாம் கம்மியாக கொடுக்கறதுனால தான் நமக்கு இங்கே ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? ஓவர்லாப்பிங் ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் அப்படின்னா, இப்போ 2 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டை சொல்லலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஒரு வார்த்தை இருக்கா, அந்த எஜுகேஷனுங்கிற வார்த்தைக்கு jurisdiction will also falls on center and also for the respective state governments. அப்போ எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் முடிவெடுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முடிவெடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஓவர்லாப்பிங் ஜூரிஸ்டிக்ஷன். எடிட்டோரியல்ஸை எப்படி ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்கிறது? நீங்கள் மார்க் பண்ணி இருக்கிறத மட்டும் நோட்ஸ் எடுத்தால் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக? நோட்ஸ் வந்து அதை ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, அதையும் சுருக்கி தான் எழுதணும். அது என்னென்னா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த எடிட்டோரியலில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சிக்கு சம்மந்தமான தேரக்கூடிய பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? ஆனால் அது ஃபுல்லாக படித்தா தான் உங்களுக்கு அந்த எடிட்டோரியல் என்ன சொல்ல வருதுன்னு தெரியும். ஆனால் அந்த ஃபுல்லாக எழுதணுன்ற அவசியம் இல்லை, பாயிண்ட்டாக எழுதணும். பாயிண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா ரேங்க் 2nd இன் குளோபல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? பட் இட் ஷேர் இன் த குளோபல் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் இஸ் ஒன்லி 2.4% இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் 2nd இன் த வேர்ல்டு, ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட் 2.4, 8th 10th இன் த வேர்ல்டு. அவ்வளோதான், 8th அப்படின்னு எழுதணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் நோட்ஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செவரல் ஃபேக்டர்ஸ். அப்போ ஃபேக்டர்ஸ்னு கீழே வெறும் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 3 கோடு. என்னது? லோ ப்ரொடக்டிவிட்டி, டிசைரபிள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாது, நோ டிசைரபிள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அப்புறம் வந்து இன்எஃபிஷியன்சி இன் சப்ளை செயின். இந்த 3 வார்த்தை தான் இருக்கணும். இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு செவரல் ஃபேக்டர்ஸ் தட் இன்வால்வ் அப்படின்னு எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வார்த்தையை தான் நீங்கள் நோட்ஸாக எடுக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாக டெம்ப்ளேட்டுன்னு ஒன்றும் டெம்ப்ளேட்டுன்னு இல்லைங்க, நீங்கள் தான் உங்களோட டெம்ப்ளேட்ஸை உருவாக்கணும். ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது, எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். டெம்ப்ளேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்னும் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் கொஞ்சம் படிங்க, நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். பார்க்க தான் உங்களுக்கு அந்த இன்டர் கனெக்ஷன் வந்து வரும், படிக்க தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீ நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லையே. ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாமே வந்து டெம்ப்ளேட்டாக ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd person வந்து அந்த டெம்ப்ளேட்டை உருவாக்கியிருப்பார். அப்போ அவருக்கு எப்படி தேவையோ, அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அப்படி தான் அந்த டெம்ப்ளேட் உருவாகிருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டியே இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுங்க, ஒவ்வொரு நோட்ஸையுமே வந்து நீங்கள் எடுக்கணும். டாப்பர் நோட்ஸை பார்த்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சிக்கலாம், ஆனால் அதில் படிக்க ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் தான் உங்களோட நோட்ஸை எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? கேன் ஐ ரீட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் வித் யுவர் கிளாஸ் சார்? கண்டிப்பாக தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? இந்து தான் படிக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. யூ கேன் ஆல்சோ ரீட் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகே, தே ஆர் ப்ரொவைடிங் some other perspectives. Hindu is providing some other perspectives.
இதிலிருந்து கொஸ்டின் எடுக்க போகிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. இதிலிருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கான யூபிஎஸ்சிக்கு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் படிக்கிறோம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எனி அதர் டவுட்ஸ் ஆர் வி கேன் வைண்ட் அப்? We can wind up the session. Can we? Okay, first கேட்டிங்களே அந்த கேள்வி, political social democracy, economic democracy, மணிகண்ட பிரபு இருக்கீங்களா? உங்கள் கார்த்திக் என்னங்க டவுட்டு? வேறு என்ன டவுட் இருக்குது? எஸ் அவர் ஹிந்து நியூஸ் பேப்பர் சென்னை ஆர் டெல்லி எடிஷன்? அவர்ஸ் இஸ் சென்னை எடிஷன் ஒன்லி, டெல்லி எடிஷன் இல்லை, சென்னை தான். டெல்லிக்கும் சென்னைக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு அப்புறமா வந்து டொமஸ்டிக் நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் சம்மந்தப்பட்ட நியூஸு, அது வந்து சென்னை நியூஸ் வரும். அங்கே டெல்லி சம்மந்தப்பட்ட டெல்லி சுற்று வட்டாரத்தில் இருக்க நியூஸ் வரும். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எடிஷனும் ஒன்று இருக்குது. இது எதுவுமே வராது, இன்டர்நேஷ்னல் சம்மந்தமாக கொஞ்சம் நிறைய வரும். ஓகேங்களா? அதுக்குன்னு எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. சார், டேக்ஸ் ரெவல்யூஷன் அந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபலில் எப்படி கன்வே பண்ணி ஆன்சர்? ரெவல்யூஷன் இல்லை, டெவல்யூஷன் நினைக்கிறேன். சோஷியலிஸ்ட் பிரின்சிபலில் எப்படி கன்வே பண்ணி ஆன்சர் ரைட்டிங் கொடுக்கறது? சோஷியல் டேக்ஸ் டெவல்யூஷனை சோஷியலிஸ்ட் பிரின்சிபலில். ஓகே, சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படிங்கிறது நோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து யூஸ் ஆஃப் த காமன் வெல்த் ஃபார் த பீப்புள். இதுதான் வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்கக்கூடாது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம். இந்தியன் சோஷியலிசம் என்னது? The modification of Indian socialism is no, we are not abandoning any private property, but we are limiting the private property for the use of common people. அதுதான் இந்தியன் சோஷியலிசம். ஆனால் இப்போ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் கிடையாது. ஆஃப்டர் 1991 எல்பிஜி ஏராவுக்கு அப்புறம் we are also formally moved into the capitalistic principle only. ஓகேங்களா? பேரளவில் தான் டிபிஎஸ்பியில் சோஷியலிஸ்டிக்ன்ற வார்த்தை பிரியாம்பிள்லையும் இதுலேயும் இருக்குது, பட் வி ஆர் நாட் யூஸிங் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் அண்ட் ஆல். ஓகே, ஸோ அப்படி டேக்ஸ் டிவாலுவேஷனையும் சோஷியலிஸ்டிக்கையும் வச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் புக்கு வேணுங்களா? ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் புக்ஸ் வந்து ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆஸ் அ பிகினர் ஃபார் பாலிட்டி என்ன பேசிக்காக படிக்கணும் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹோல் பாலிட்டி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் அ பிகினர் ஆஃப் பாலிட்டி யூ ஹாவ் டு ரீட் என்சிஆர்டி. கான்ஸ்டிடியூஷனல் அட் ஒர்க் படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பொலிட்டிக்கல் தியரி அதை படிக்கணும். 2 புக்கு இருக்குங்க, அதை படிச்சுட்டு தென் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு ஸ்டிக் வித் ஸ்டாண்டர்ட் புக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நோட்ஸ். லக்ஷ்மிகாந்தை தேவையில்லாமல் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்கணும்லாம் நினைக்காதீங்க. இட் இஸ் இட் செல்ஃப் அ நோட்ஸ். ஓகே, ஸோ கைண்ட்லி ரீட் லக்ஷ்மிகாந்த். அது வந்து உங்களோட பேசிக்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும். பாலிட்டியில் கான்ஸ்டிடியூஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் த மெயின்ஸ்.
Now it will be audible. ஹலோ, இப்போ கேட்குதா? ஓகே, இப்போ கேட்கும். ஓகே, இப்போ என்னன்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த பிலிம்ஸ் லக்ஷ்மிகாந்த் இஸ் எனஃப், என்சிஆர்டி இஸ் எனஃப்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் த லக்ஷ்மிகாந்த் ஆஸ் அ பேஸ் யூ ஹாவ் டு சப்ளிமெண்ட் இட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய அந்த ஃபெடரலிசம் இந்த மாதிரியான வார்த்தைங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சில வார்த்தைங்க இருக்குங்க நியூ இதில், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவர், இந்த மாதிரியான வார்த்தைக்கு 360 டிகிரியில் யூ ஹாவ் டு மேக் நோட்ஸ் வித் த ரெஃபரன்ஸ் ஆஃப் இன்டர்நெட். நெட்டை வச்சு தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதில் எதுவும் குறிப்பிட்டு கொஸ்டின்ஸ் அதாவது வந்து புக்ஸ்ன்னு எதுவும் கிடையாது. புக்ஸ்லாம் நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை. அது மாதிரி டாப்பிக்காக போயிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். இப்படி யூ கேன் be ready for the polity. ஓகேங்களா, ஸோ கிவிங் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆப்ஷனலுக்கெலாம் ப்ரிப்பரேஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ மெயின்ஸுக்கு வர்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனல் எக்ஸ்பர்ட்டை வச்சு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வருவாங்க. எல்லா ஆப்ஷனலுக்குமே வந்து அந்தந்த ஆப்ஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல சென்னையில், அவங்களே வந்து நேரடியாக அவங்களே கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க, அவங்களே கரெக்ஷன் பண்ணுறாங்க, அவங்களே வந்து கைடன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு கிளியர் பிலிம்ஸ் ஃபஸ்ட் டு அட்டெண்ட் தோஸ் கைடன்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷனலுக்கு தனியாக வந்து கிளாஸஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு என்னால் 2 hours 2 subject 1 hour நியூஸ் பேப்பர் 1 hour சிசேட் கம்ப்ளீட் பண்ணுறேன். இது போதுமா? இது போதும். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கனாலே போதுமானது. கரெக்டான விஷயந்தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த இது அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அதை பற்றி பேசிடுறேன். ஓகேங்களா, அதுதான் கேட்டாருன்னு நினைக்கிறேன் அவர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கொஸ்டின் எங்கே இருக்குது? social, economic and political democracy. First of all, political democracy அப்படின்னா என்ன? First of all, democracy அப்படின்னா என்னன்னா, democracy, demo அப்படின்னா peopleன்னு அர்த்தம், cracyனா ruleன்னு அர்த்தம், which is nothing but people's rule. இதில் political அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but just ensuring universal adult franchise. It is ensuring universal adult franchise. ஓகேங்களா, அப்போ it is ensuring you one vote, one person, one value, and it is also ensuring free and fair election. Free and fair election, இதுதான் political democracy. இதுதான் political democracy. ஓகேங்களா, அப்போ சோஷியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன? சோஷியல் டெமோக்ரஸி அந்த மக்களுக்கு உண்டான கரெக்டான அந்த கிவிங் their due. ஓகேங்களா, மக்களுக்கு உண்டான அந்த நலத்திட்டங்களை கொடுக்கறது, அதுதான் சோஷியல் டெமோக்ரஸி. ஓகேங்களா, வல்னரபிள் சொசைட்டிஸ், வல்னரபிள் செக்ஷன்ஸை ஒழுங்காக பார்த்துக்கிறது, எல்டர்லி பீப்புளை ஒழுங்காக பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்ஸை ஒழுங்காக பார்த்துக்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் டெமோக்ரஸி. எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஏன் டிபிஎஸ்பியில் இதை ரெண்டுத்தையும் சொல்கிறாங்கன்னா, டிபிஎஸ்பியில் தான் வந்து சோஷியல் டெமோக்ரஸி டெஸ்டிடியூட்ஸை அதெல்லாம் பார்த்துக்கிறது ஆர்டிகல் 42 இருக்குது. ஓகேங்களா, எக்கனாமிக் டெமோக்ரஸி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்கக்கூடாது, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, இதெல்லாம் சொல்கிறது தான் அந்த எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஓகேங்களா, சமத்துவம், சமநிலை, மக்களாட்சி. ஓகேங்களா, இது எல்லாமே இதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேஜில் எக்கனாமிக் ஸ்டேஜில் இப்போ இதுவாச்சு அப்படின்னா அது எக்கனாமிக் டெமோக்ரஸி. சொசைட்டிக்காக உருவாக்குறது சோஷியல் டெமோக்ரஸி. பொலிட்டிக்கலாக நீங்கள் என்ஷூர் பண்ணுறீங்களா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ட்டு, தென் இட் இஸ் கால்ட் அஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. தட்ஸ் ஆல். ஓகே, எத்திக்ஸுக்கா? ஓகே
ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன், எத்திக்ஸுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எதை படிக்கலாம் அப்படின்ட்டு அமேஸ்லேயே ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் கொடுங்க, பிகாஸ் ஐ எம் ஹெல்ட் அப் இன் சம்வேர். ஓகே, பட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் யூ ஒன்லி. ஓகேங்களா, அது உங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் நல்லா தெரியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், வி வில் கண்டினியூ அவர் ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, அண்ட் எப்பயுமே ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ. எப்படி கண்டினியூஸாக படிச்சிங்கன்னு கேட்குறீங்க. கண்டினியூஸாக படித்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ பிலீவ்ட் இன் மை செல்ஃப். ஓகேங்களா, என்னால் முடியும்னு நான் நினச்சேன், பர்சிவரன்ஸோடு படித்தேன். ஓகே, அண்ட் தென் நான் வெறும் ஒர்க்குக்கெலாம் போகல. ஓகேங்களா, பட் இந்த எக்ஸாமுக்கு நான் உண்மையாக இருந்தேன். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமே எனக்கு இன்னொரு ஒர்க்கை கொடுத்துருச்சு. தட் இஸ் நத்திங் பட் டீச்சிங். ஓகே, ஸோ நீங்கள் படிக்கும்போது இதுக்கு உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களை கைவிடாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நினைக்கிற இடத்துல உங்களை சேர்க்கலனாலும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத இடத்துல உங்களை சேர்த்து விடும். ஓகேங்களா, ஸோ பி கைண்ட், பி ஹம்பிள், பி ஆனஸ்ட் வித் யூ, பர்சிவரன்ஸோடு ட்ரை பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் வந்து நல்லா படிக்கிறீங்களோ எல்லாருமே வந்து உள்ளே போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக படிங்க, சிலபஸோடு படிங்க. நான் பண்ண தப்பு சிலது இருக்குது. ஓகேங்களா, அந்த தப்பை தான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, இப்படி படிங்க, இப்படி படிங்க, இப்படி படிங்க அப்படின்ட்டு. ஸோ கைண்ட்லி ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, பட் ஆல்சோ ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ, பிகாஸ் ஐ எம் கிவிங் யூ மை 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் வரி, நல்லா படிங்க, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். ஜாலியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ.